வணக்கம், என் பேர் ஷாலினி. இது என் பொண்ணு ஓவியா. ஹாய். இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் வந்து வெஜ் லாலிபாப். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். பொட்டேட்டோ, மைதா டிப்பிங், பிரெட் க்ரம்ஸ், ஸ்டிக், பிரெட், ஆயில், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், பன்னீர், கேரட், ஆனியன், சால்ட். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன போடுங்க? பிரெட் எடுத்துக்கோ, சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதில் வந்து 2 பொட்டேட்டோவும் 5 பிரெட் ஸ்லைஸும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட், நெக்ஸ்ட்டு பன்னீர், கிரேப் பண்ண பன்னீரும் கேரட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர். இதுக்கு தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். போதும். சில்லி பவுடர் கம்மியா. நெக்ஸ்ட்டு ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், எக்ஸ்ட்ரா ஆனியன், எக்ஸ்ட்ரா சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பாலாக விட்டுங்க. இந்த மாதிரி வரணும் பால். இதில் நம்ம வாட்டரே ஆட் பண்ணல. ஓகேவா? இந்த மாதிரி பாலாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிப்பிங் பார்த்துடலாம். இது வந்து மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். ஓகேவா? ஓகே. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி. ஓகேம்மா. ஓகேவா? பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குது? லாலிபாப் மாதிரி. இப்போ இதில் வந்து டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டோம். இதை தட்டில் வச்சிடணும். பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெஜ் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் பசங்க சரியாக சாப்பிட்லனா கூட ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். எல்லாமே ஹெல்த்தியான டிஷ் தான். சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கா? சூப்பர். ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நன்றி, வணக்கம்.